இதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் எல்லாமே வந்து நமக்கு சைன் அண்ட் காசில் தான் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசை சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். காட் ஏ அப்படின்னா காஸ் ஏ பை சைன் ஏ. அதுக்கடுத்து டேன் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைன் ஏ பை காஸ் ஏ. இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. இங்கே டினாமினேட்டில் பார்த்தா சீக்கன் கியூப் ஏ மைனஸ் கொசிக்கன் கியூப் ஏன்னு இருக்குது. இதை சைன் கியூப் மைனஸ் காஸ் கியூப் அப்படின்னு மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான பேசிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே டினாமினேட்டில் என்னென்னா சைன் ஏ காஸ் ஏ தான் டினாமினேட்டில் வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே என்ன வரும் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏ. இங்கே அதே போல் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை இங்கே இருக்கிற டேர்மை அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசை சேஞ்ச் பண்ணுறோம். 1 by cos A minus 1 by sin A. Secant square A plus 1 cosecant square A அப்படின்னு இருக்குது. அப்போ in terms of இதை வந்து கொசிக்கனாக மாற்றலாம். கொசிக்கன் அண்ட் சீக்கன் வருதா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரெசிப்ரோக்கல். ஸோ இதே மாதிரி இதையும் சைன் காசை மாற்றிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 by சைன் ஸ்கொயர் ஏ plus 1 by sin A cos A. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ இந்த நியூமரேட்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை ஆட் பண்ணால் 1, தென் 1 ப்ளஸ் sin A cos A. நியூமரேட்டில் அகைன் என்ன இருக்குது ரிமைனிங் sin A மைனஸ் காஸ் A. டினாமினேட்டில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் sin A மைனஸ் காஸ் A. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது அதே போல் இதை ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ plus 1 by sin A cos A. இப்போ பார்த்தோன்னா இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நியூமரேட்லேயே sin A மைனஸ் காஸ் ஏ இருக்குது, டினாமினேட்லேயே இருக்குது. ஸோ ரிமூவ் ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது மட்டும் என்ன ஆகும்னா நியூமரேட்டர் போயிடும். 1 ப்ளஸ் sin A cos A. இந்த sin A cos A மேலே போனால் என்ன ஆகும்னா sin A cos A தான் இருக்கும். divided by இங்கே வந்து sin square plus cos square equal to 1 by sin square A cos square A plus 1 by sin A cos A. இப்போ இது ரெண்டுலேயுமே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ஒரு sin A cos A மட்டும் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. அந்த sin A cos Aவால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் sin A cos A sin A cos A. இங்கே அதே போல் என்ன இருக்குன்னா நம்ம இங்கே டினாமினேட்டரில் sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வந்துச்சு, இங்கே டினாமினேட்டரில் sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வந்துச்சு. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணோன்னா 1 ப்ளஸ் sin A cos A டிவைடட் பை sin A cos A. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணிட்டோம். இது ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் போச்சு அப்படின்னா என்ன வரும் sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் A that is equal to RHS value. Hence we prove. ஓகேவா?